Hi, hello friends. Welcome to Samila. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விசுலேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். அதுல செக் பண்ணி பாத்துக்கோங்க फ्रेंड्स. இந்த விசுலேஷன் நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாப்போம். மேலே பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐகான் கொடுத்திருப்பாங்க. அத வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓபன் ஆகும். கீழ பாத்தீங்கன்னா லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம்னா நீங்க எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துள்ள விசுலேஷன் பாத்தீங்கன்னா விசுலேஷன் ஃபார் நாட் 1 அத வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸில் வந்து கீழே வந்து செட் ஆயிரும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் எம்டியாகவே இருக்கும். இதில் தான் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறோம். மேலே வந்து பென்சில் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க கார்னரில். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அது கீழே பார்த்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்டு மாதிரி காட்டும் அந்த சர்க்கிளில் செட் பண்ணுறதுக்கான இமேஜ் தான் இது. அது எப்படின்னு பார்ப்போம். ஜென்ரல் கீழே இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் வந்து அந்த பாக்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா பிக் இமேஜ்னு ஒன்று இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ இமேஜ் எல்லாம் அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜை வந்து செட் பண்ணிடுறேன் சர்க்கிளில் வந்து. இப்போ அழகாகவே அந்த ஷேப்பில் வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து செட் ஆகிருப்போம். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன்று காம்போசிஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இன்ட்டு மாதிரி காட்டும் பேக்ரவுண்டு இமேஜ் இது. அதே மாதிரி தான் கஸ்டம் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா பிக் இமேஜ்னு இருக்கும். இப்போ நான் அதே இமேஜை வந்து பேக்ரவுண்ட் இமேஜாக வச்சிடுறேன். இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அழகாகவே செட் ஆகிட்டு நமக்கு. இது வந்து சேக் ஆகுது பாருங்கன்னா உங்களுக்கு தெரியுது. அந்த இமேஜ் எல்லாமே தெரியுது. இமேஜாக அந்த விசுலேஷன் சர்க்கிள் எல்லாமே சேஃப் ஆகுது. சேக் டைப்பில் வந்து இருக்குது நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். அதை பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ப்ரொவைட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பிளர் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்கள்கிட்ட வந்து பிளர் எஃபெக்ட் ஏதோ இமேஜ் இருந்துச்சுன்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இது வந்து பிளர் எஃபெக்ட் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு ரைட் சைட்லாம். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கீழே ஒரு அப்பியரன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க கலர்ன்ட்டு. இதில் வந்து கலர் வந்து பிளாக்ல இருக்குது. நீங்கள் வந்து எதுவும் கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதில் வந்து கிளிக் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா மாஸ்க் இமேஜ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பாக்ஸ் ஐக்கன் ஒன்று 2ன்னு கொடுத்துருக்கோம். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா பிக் இமேஜ்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பிளர் எஃபெக்ட் எதுவும் இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மூலமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரிசையாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. இது வந்து அது ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதே செகண்ட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியுது. பேக்ரவுண்டில் இமேஜ் வந்து பிளர்ராக இருக்குது. அந்த சர்க்கிள் பற்றி பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருது நமக்கு. இப்போ தேர்ட் ஒன்று கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியுது. அது சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் இது ஆகும். இதில் தான் நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியுது பேக்ரவுண்டில் உள்ள ஹார்ட்டு அந்த இதில் நமக்கு வந்து இதில் முன்னாடியே அந்த சர்க்கிளில் முன்னாடியே தெரியுது நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு. இப்போது நெக்ஸ்ட் ஒன்று இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளர் ஆகிட்டு அந்த சர்க்கிளில் உள்ள மேலே உள்ள ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் மறைஞ்சிட்டு நமக்கு. இப்போ டிஃபால்ட்டாக இதுலேயே வச்சிட்றேன். பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனு அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த மேலே உள்ள அந்த சர்க்கிளுக்கு மேலே உள்ள இன்னொரு சர்க்கிள் மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு பிளர்ராக டிரான்ஸ்பரண்ட்டாக ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதான் தேர்ட் ஒன்று. இதை கொடுத்தீங்கனாலே அந்த இதுவும் மறைஞ்சிரும். இப்போ நான் செகண்ட் ஆப்ஷனே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்துடுறேன். பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது உங்களுக்கு. இது டிஃபால்ட்டாகவே இருக்குது. அந்த இமேஜ் அந்த சர்க்கிள் எல்லாமே சேக் ஆகுது நமக்கு. எஃபெக்ட் அந்த சேக் ஆகிற எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும் அதுலேயே. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். காம்போசிஷன் 1ல் வந்து அந்த இமேஜ் கீழே பார்த்தீங்கன்னா பார்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார் அந்த பார்த்தீங்கன்னா அந்த விசுலேஷன் நீங்கள் வந்து ஒரு சாங்கை வந்து ப்ளே பண்ணின்னு நினச்சிங்கன்னா அது ப்ளே பண்ணும்போதுலாம் அந்த விசுலேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ரோஸ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பாரை வந்து எப்படி ஹை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஜென்ரல் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு அதை ஹை ஸ்கேல்னு ஒன்று இருக்கும், ஹை ஸ்கேல்னு ஒன்று இருக்கும். அது ஃபைன் ஃப்ளிப் இன்புட்னு ஒன்று அது கீழே வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்கும் ஹை ஸ்கேல்னு. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 4.500 இருக்குது. நான் 4.00 வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.